ஒரு சத்தியத்துல போற ஒரு மனுஷன் அவன் அன்பு இல்லாதவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனால சத்தியத்தை பேச முடியாது. அன்பு இல்லாதவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் விரும்புவது அன்பை விரும்புகிறான், இவர்கள் விரும்புவது வேறொன்றை விரும்புகிறார்கள். வாசி 9 வாசி 9 10 வாசி 10 வாசி. இவங்க எதை விரும்புறாங்க பாருங்க. அன்பு எப்படி உண்டாயிருக்குன்னா தேவனால மட்டும்தான் உண்டாயிருக்கு. 9 10 வாசிமா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனால மட்டும்தான் அன்பு உண்டாயிருக்கு பைபிள் சொல்லுது. நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு வெளிப்படுதா. manifested, love manifested as Father sent Jesus Christ his own son. சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஃபாதர் அனுப்பினதுனாலே அன்பு வெளிப்படுது, manifested. நம்ம நினைக்கிற மாதிரி அன்பு கிடையாது. நம்ம நினைக்கிற அன்பு வாசியமா. கீழே வாசி 10 வாசி. இல்ல. எஸ். பாத்தியா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் அன்பு கூர்ந்ததுனால இல்ல. நான் அன்பு கூர்ற கடவுள்ன்றதுனால அன்பு உண்டாவல. என்றைக்கு ஆதாம் தேவனுக்கு விரோதமாக அந்த இடத்துல காரியங்களை செய்தானோ, புரிஞ்சுக்கங்க, என்றைக்கு ஆதாம் விழுந்தானோ அன்னைக்கு அன்பு முடிஞ்சு போச்சு. அவ்வளவு.